இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். அதுக்காக டீட்டெயில்ஸாக நான் கண்டிப்பாக உங்களுக்காக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவாக கூட அதை போடுறேன். வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் ஒரு ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரிக்ஸ்னு சொல்கிறதோட நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு சேட்டுன்ற ஆப்ஷனில் போங்க. சேட்டுன்ற ஆப்ஷன் போனோடனே சேட் பேக்கப்ன்ற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா பேக் டு கூகுள் ட்ரைவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி இல்லை வீக்லி பேக்கப் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். அதை நீங்கள் அதுமாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் நெவர்ன்ற ஆப்ஷனில் கொடுங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் பொதுவாகவே நமக்கு ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் ஒரு மோடு இருக்குது. அது என்ன அப்படின்னா, நாம் மெசேஜ் பண்ணுற ஒரு சேட்டுமே யாரும் வாட்ஸ்அப்பாலேயே பார்க்க முடியாது, நம்மளாலையும் பார்க்க முடியாது. ஸோ நம்மளால் அப்படின்னா மற்றவங்களாலையும் பார்க்க முடியாது, சீக்ரெட்டாக இருக்கும், ஹேக்கர்ஸ் யாரும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இது இல்லாத நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா, போக்ஸ்ன்ற ஒரு நிறுவனம் நமக்கு வார்னிங் கொடுத்துருக்கு. அது ஈஸியாகவே ஹேக் பண்ணலான்னு. ஸோ நீங்கள் அதை தவிருங்க. நீங்கள் பேக்கப் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அதை பேக்கப் பண்ணாதீங்க. நீங்கள் சேட்ஸுன்றதை மட்டும் பாருங்கள். பேக்கப் பண்ணுறதுனால நிறையா இஷ்யூஸ் நமக்கு ஆகுது. ஸோ யாரும் அதிகமாக பேக்கப் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, வியூஸும் அதிகமாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வர தான் நீங்கள் அதிக வீடியோ போட இதுவாகும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ நண்பா.